शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं सत्यं च तत्पुत्रपराशरं च व्यासं शुभं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य ब्रह्मपादं च अस्माकं च शिष्यं तं तोडगं वाक्येकारमन्यास्तद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यविद्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनः भवाभ्याम् आनन्द पुरदनुभवाभ्याम् न तिरियम्। आदिशंकर भगवत्पादाचार्य சிவானந்த லகரி கிரந்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல 10 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 11வது ஸ்லோகம். வட்டுர்வா ஏஹீவா யதிரபி ஜடீவா ததிதரஹ அரோவாய கஷ்சித் பவது பவ கிம் தேன பவதி यदीयं कृत्पद्मं यदि भवदधीनं पशुपते तदीयत्वं शम्भो भवसि भवभारं च वहसि। वटुर्वा गेही वा यतिरपि जटी वा तदितरो नरो वा यः कश्चित् भवतु भव किं तेन भवति यदीयं हृत्पद्मं यदि भवते अधीनं पशुपते तद्दीयः त्वं शम्भो भवसि भवभारं च वहसि। भव भव அப்படினாக்க பரமசிவனுக்கு பவாய தேவாய நமஹ அன்பாய தேவாய நமஹ அப்படி பவன் அப்படின்னு பார்த்து கேட்கிறார். வட்டுருவா வட்டுருன்னா பிரம்மச்சாரி, அவன் பிரம்மச்சாரியா இருக்கட்டும். வட்டுருவா அவன் பிரம்மச்சாரியாகவாவது இருக்கட்டும். கேஹீவா கேஹம் அப்படின்னா கிரகம், கேஹினா கிரகஸ்தனாக வேணுமானாலும் இருக்கட்டும். எதிரபி அல்லது சன்னியாசியாக வேணாலும் எதிவா. வட்டுருவா கேஹீவா எதிரபி வா. பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கிறவனா இருக்கட்டும், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனா இருக்கட்டும், சன்னியாசி ஆசிரமத்துல இருக்கிறவனா இருக்கட்டும், இல்ல அதுக்கு மேல சித்தர் மாதிரி இருக்கா ஜடீவா ஜட எல்லாம் போட்டு அவதூத சுவாமி மாதிரி இருக்காரு அவர் மாதிரி வேணாலும் இருக்கட்டும். ததிதரஹா யக் கஷ்சித் நரோவா இல்ல ஒரு மனுஷனாகவே இருக்கட்டும், இதெல்லாம் வேண்டாம், ஒரு மனுஷனாகவே இருக்கட்டும். யக் கஷ்சித் யாரோ ஒரு மனுஷனாக இருக்கட்டும். பவது தேன கிம் பவதி அதனால என்ன சார் ஆச்சு? தேன கிம் பவதி அதனால இப்ப என்னாச்சு? அதனுடைய பிரயோஜனம் தான் என்ன அப்படின்னு. நீ எப்படி வேணாலும் இருப்பா, பிரபு பிரம்மச்சாரியா இரு, கிரகஸ்தனாக இரு, சன்னியாசியாக இருக்கு, இல்ல ஏதோ ஒரு மனுஷனாக இரு, அதனால என்ன இப்ப பலன்? ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா சொல்றார், ஏ பசுபதே யதீயம் ஹிருத்பத்மம் யாருடைய ஹிருதய கமலத்துல பத்மம் நம்முடைய அதோ நிஷ்யாதி தத்யாமுபரிதி நாபிக்கு மேல இருக்கக்கூடிய ஹிருதய ஸ்தானம் இருக்க, அந்த ஹிருதய ஸ்தானத்துல யார் இருக்கா? பரமேஸ்வரன் தான் இருக்காரு. அது அந்த தசரா காட்சி யாருக்கு சேர்ந்தது? அந்த சிதம்பரம் பேரம்பலத்துல இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுக்கு சேர்ந்தது இல்லையா? அவர் யதீயம் ஹிருத்பத்மம் பவத் அதீனம் அவருடைய அதீனம் தான் அங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அவர் அங்க உட்கார்ந்து நாமெல்லாம் பொம்மைகள் மாதிரி இருக்கோம். அவர் எந்திராரூடானி மாயையா அப்படின்னு
ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஹிருதயத்துல அந்த பரமாத்மா தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? அதீனம், உனக்கு அதீனமாக இருக்கக்கூடிய இருக்கும்போது ஹே சம்போ, சம்பு அப்படின்னாக்க சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சம்பு. ஏ சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஈஸ்வரரே, அதீயஹா துவம் பவசி, அவரை சேர்ந்தவராக நீர் ஆகிறீர்கள். அதனால பவபாரம் ச வகசி, அவனுடைய வாழ்க்கையையும் நீர் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவனுக்கு தெரியல இல்ல, யாரா இருந்தான்னு சார் உண்மையான பக்தனுக்கு இல்லையா, இந்த பிறவியில எந்த வாழ்க்கை வாழ்ந்தா என்ன, அவனுக்கு ஆசிரம பாகுபாடெல்லாம் எங்க இருக்கு? அவன் எப்பொழுதுமே உங்களையே நினைத்துக் கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னார். அதாவது என்ன அவர் சொல்றாரு அப்படின்னாக்க, வட்டுருவா ஜேகிவா, பிரம்மச்சாரியாகனாலும் இருக்கட்டும், இல்ல கிரகஸ்தனாக இருக்கட்டும், சன்னியாசியா இருக்கட்டும், இல்ல சடையெல்லாம் தெரிந்து வானப்பிரஸ்தனாக இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு மனுஷனாக இருக்கட்டும், இருந்தாலும் ஹே பவ தேன கிம் பவதி, ஏ சிவனே அதனால என்ன ஆச்சு? ஏ பசுபதே எதீயம் ஹிருத்பத்மம், எவருடைய ஹிருதய கமலமானது உங்கள் வசப்பட்டிருக்கிறதோ அவன் தான் உண்மையிலேயே வாழ்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். அவனுக்கு வசப்பட்டவராகத்தான் துவம் பவசி, நீர் இருக்கிறீர். அதனால சம்போகோ பவபாரஞ்ச வகசி, இந்த பவபாரம் அப்படின்னாக்க இந்த சம்சாரத்தை அவரல்லவா நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவரை தவிர வேற எதுலையும் நாட்டம் இல்லாம சிந்திக்கிறது தான் யார் உபாசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பக்தனுக்கு அவர் எப்படி கொடுக்கிறாருன்னா, யோகக்ஷே அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பத்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி. அவர் இல்ல பார்த்து கொண்டிருக்கிறார், யோகக்ஷேமத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர்தான் அப்படின்னு இதையே தாய்மானவரை சொல்ற. நாம எல்லாம் சாட்டையில் பம்பரஜாலம் போலலாம் ஆட்டுவான் இறையன அறிந்து நெஞ்சமே. நாமெல்லாம் இந்த சாட்டையில பம்பரம் விடுறதுன்னு அந்த காலத்துல இருக்கும். சாட்டையில பம்பரத்தை சுத்தி விடுவான். அந்த சட்டை அந்த சாட்டை எவ்வளவு டைட்டா சுத்தி அவன் விடுறானோ அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த பம்பரம் ரொம்ப நாள் சுத்தும். அது மாதிரி நாம எல்லாம் பம்பரம் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். ஆட்டு விற்கிறவர் அவர் தான் இல்லையா, அங்க உட்கார்ந்துட்டு அவர் தான் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூதானி, எல்லாரையும் யந்திராரூட நம்மெல்லாம் பொம்மலாட்டத்தில் இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆட்டுவான் இறைவன் என அறிந்து ஏ நஞ்சமே வீட்டரோ துறவம் இரண்டும் மேன்மைய. அது வீட்டுல இருந்தா என்ன, துறவியாயிருந்தா என்ன, எது முக்கியமோ அது அப்படின்னு ரொம்ப அழகா நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு அந்த பக்தி சொல்லக்கூடிய அதுல என்ன சொல்றாரு சூத்திரத்துல நாரதர் சொல்றார், நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா குல ரூப தன கிரியாதி பேதகா. நல்ல பக்தன், கடவுள் மேல பக்தன் ஒருத்தன் சிவபக்தன் இருக்கான்னாக்க அவனுக்கு ஜாதியே கிடையாது. எல்லாரும் ஒரே ஜாதி, என்ன சிவபக்தர்கள் அப்படிங்கிற ஒரு ஜாதி தான். அவருக்கு வித்யா, அந்த வித்யா தர்க்கம் படிச்சு என்ன, வேற இதை படிச்சு என்ன, மீமாம்சை படிச்சு என்ன, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவபக்தி ஒன்றுதான் அந்த வித்யா. அவனுடைய குலம் என்ன, சிவகுலம், அவ்வளவுதான். தவிர இந்த குலம்லாம் அவனுக்கு குலம் கோத்திரம் இதெல்லாம் ஜாதி வீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம். அவர் எப்படி இருக்கார் சிவன்? ஜாதி குலம் கோத்திரம் நாமம் ரூபம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்காருன்னு கிரேட் சூடாமணியில ஆச்சாரியர் சொன்ன இல்லையா. இத மாதிரி குல ரூப தன கிரியாதி பேதா அப்படின்னு இருக்காரு. பக்தியோட இருக்கக்கூடியவருக்கு பிறப்பாலும் கல்வியாலும் குலத்தாலும் அழகாலும் பொருளாலும் தொழிலாலும் ஒரு வேற்றுமையுமே கிடையாதுப்பா அவனுக்கு அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்தில் இருக்குல்லையா. அதே ஐடியாவை ஆச்சாரியார் இருந்தார். எடுத்துட்டு இந்த இடத்துல சொல்றார், வட்டுருவா ஜேஹீவா எதிரபி ஜகீவா கதிதரஹா நரோவாய கச்சித் பவத பவகிம் தேன பவதி மதீயம் ருத்பத்வம் யதி பவததீனம் பசுபதே ததீயஸ்வம் சம்போ பவசி பவபாரம் ச வஹசி பவபாரம் ச வஹசி.
பவபாவத்தை அவர்தான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுத்ததுக்கு அவர்தான் நம்மதான் வாழணும் நினைக்கிறான். அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்னை அப்படின்னு ஒரு பக்தியானது நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் 11வது ஸ்லோகத்துல. அதற்கு பிறகு 12வது ஸ்லோகம் கிட்டத்தட்ட அதே கருத்துதான். குஹாயாம் ஏஹேவா பகிரபி வனேவா அத்ரிஷிகரே ஜலேவா வன்னௌவா வசது வசதே கிம் வத பலம் சதா யஸ்ய ஏவ அந்தఃகரணமபி சம்போ தவ பதே இதம் சேத் யோகோசௌ சச்ச பரமயோகி சச்ச சுகி. உன்னுடைய திருவடியில யார் அமர்ந்து பக்தி பண்ணிக்கிறானோ அவன் தான் சார் யோகி. தவ பதே சம்போ தவ பதே ஸ்திதம் சேத், உங்களுடைய காலடியிலேயே விழணும்னு யார் நினைக்கிறானோ அவன்தான் யோகா அசௌ, இதுக்கு பேர் தான் யோகம். அவன்தான் சச்ச பரமயோகி, அவன்தான் பரமயோகி, அவன்தான் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சுகி அப்படிங்கிற. இதை விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, குஹாயாம் ஏஹேவா பகிரபி வனேவா அத்ரிஷிகரே குஹாயாம், ஒரு ஆசை குஹையில போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுதான் இங்க இருந்து உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாருக்கும் நிறைய போனோம் சார், போய் அப்படியோ ஒரு குஹையில போய் உட்காந்து எவ்வளவு நாள் உட்காருவீங்க, 4 நாள் உட்காந்துருக்கோம். என்னமோ நம்ம பிளான் மனுஷ மனசானது இல்லையா, அப்படி பிளான் பண்றது ஏதோ இந்த இடத்த விட்டு போய் கொஞ்ச நாளைக்கு அப்படியாவது பண்ணிட்டு வரட்டுமே நம்ம சரின்னு சொல்றோம். ஆனா உண்மை என்ன, குகையில போய் உட்கார்ந்ததுனால அது வந்துருமா என்ன? ஏஹேவா இல்ல கிரகத்திலாவது இல்ல பகிரபி வனேவா, குகையிலயோ வீட்லயோ வெளியிலயோ இல்ல காட்டுலயோ. காட்டுக்கு போனாங்க ஜம்முன்னு இருக்கு சார், போன சார் போய் ஒரு நாள் இருந்துட்டு உத்தரகாசி இல்லையா, வனத்துல அப்படி நின்று அந்த கங்கல்ல அப்படி இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறது சகஜம் இல்லையா. அத்ரிஷிகரே இல்ல சார், ஒரு மலையில போய் அப்படி உட்கார்ந்து தபஸ் பண்ணோம் சார். மேல எழுதிட்டு எல்லா சுவாமி எல்லாம் எப்படி பண்றாரோ அதே மாதிரி நம்ம மேல போய் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அங்க போய் உட்கார்ந்துட்டு நம்ம தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். சில பேர் நினைக்கிறான் அப்படி இல்லை சார், நல்ல ஜலத்துல இல்லையா அப்படி ஜலத்துல நின்று பண்ணணும் சார் தபஸ் பண்ணோம்னா அப்படிவா நல்லா அப்படி போய் உட்கார்ந்துட்டு கழுத்து வரைக்கும் அப்படி போய் ஜலத்துல உட்கார்ந்து அப்படி தபஸ் பண்ணணும் சார் அப்படின்னு சில பேர் நினைக்கிறோம். சில பேர் மண்ணா, சில பேர் நல்ல சூடா இருக்கும், சுத்தி ரவுண்டு போட்டு நெருப்பு வச்சின்னு நடுவுல உட்காந்து அந்த சூட்ல கூட நம்ம பகவானை நினைக்கிறோமான்றதை பார்க்கணும் சார். இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார்களே. இப்போ வசதேஹே இப்போ குஹாயாம் வா வசது, ஏஹே வா வசது, பகிரபி வா வசது, வனேவா வசது, அத்ரிஷிகரே, அத்ரி அப்படின்னாக்க மலை அப்படின்னு, சேஷாத்ரி பத்ராத்ரி அப்படின்னு சொல்ற போது வெங்கடாத்ரி, அத்ரினா மலை, சிகரே மலை உச்சியில போய் அந்த மலையில போய் தபஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். மலை உச்சியில ஜலேவா தண்ணியில போய் உட்கார்ந்து தபஸ் பண்ணலாம் சார். அப்புறம் அந்த பஞ்சாக்னி எல்லாம் நம்ம பண்றது இல்லை சார், வேதத்துல சொல்ற மாதிரி. ஆனால் நம்மளே நெருப்ப போட்டு அந்த சூட்டிலேயே உட்கார்ந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வசத்து பண்ணட்டும். குஹாயாம்பா வசத்து, கேஹேவா வசத்து, ஜலேவா வசத்து, வண்ணவா வசத்து. வசத்தேஹே கிம் பலம், இருக்கிறதுனால என்ன சார் பலம்? வத சொல்லுங்க பார்ப்போம். இதனால கிம் பலம், வசத்தேஹே கிம் பலம் வத, கிம் வத பலம் அப்படின்னு சொல்லுங்க. கிம் பலம் வத அப்படின்னு பாத்தீங்க, கிம் பலம் வத. இதனால என்ன பயன்? ஏ சம்போ சதா எஸ்ய ஏவ அந்தக்கரணம், எப்பொழுதும் யாருடைய அந்தக்கரணமானது, அவனுடைய மனதானது, அந்தக்கரணம்னது மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த அந்தக்கரணமானது சம்போஹோ தவ பாதே, ஏ சம்போ, சம்போஹோ இல்ல, ஏ சம்போ தவ பாதே, ஏ சம்புவே உங்களுடைய பாதத்துல சுகத்தை கொடுக்கக்கூடிய பரமசிவனே, உங்களுடைய பதே பதே ஏவ உங்களுடைய திருவடியிலேயே ஸ்திதம் சேத், அப்படி ஒரு நிமிஷம் நின்றுதே என்ன, குரோரங்கிரிபத்தே மனச்சேன் லக்னம் ததக்கியம் 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 நாகாச்சாரியர். அந்த சிவனுடைய பக்தி இல்லைன்னாக்கா, அவருடைய பாதத்துல போய் மனசான போய் ஒடுங்கி நிக்கலன்னாக்கா என்ன கிடைக்கும்? அது நின்றுட்டுன்னா அது
அதுதான் ஸ்திதம் சேத். அப்படி யாருக்கு நிக்கிறதோ அவன் யோகா அசௌ, இதுதான் யோகம், இதைத்தான் சிவயோகம். சிவயோகம் தச பரமயோகி, அவன் தான் உண்மையிலேயே பரமயோகி, உயர்ந்த யோகி அவன். அவர்தான் பரமானந்தத்தை பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சஜசுகி. பக்தி செய்வதற்கு நீங்க காட்டுக்கு போக வேண்டாம், மலையை தேடி போக வேண்டாம், குளிர் காலத்துல நீர்ல நின்றுட்டு தபஸ் பண்ணி என்னை சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்ல வேண்டாம், வெயில் காலத்துல அக்னி பக்கத்துல நின்று நான் தவம் புரிகிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய ஹிருதயத்துல இறைவனுடைய திருவடிய நன்னா வச்சுட்டு நீங்க அந்த பக்தி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் சார் உண்மையிலேயே சிவயோகம் பேரு. அதுதான் தவம் இல்லையா அப்படின்னு. அது என்ன சொல்றது, கட்டோபனிஷத்துல ஏகோ வசி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி வீராஹ தேஷாம் சுகம் சாஸ்வதம் அப்படின்னு சொல்றதோட ந இதரேஷாம். பாக்கி பேருக்கெல்லாம் கிடையாது சார். மலைக்கு போறது அதிரிசிகரத்துல இருக்கிறதுனாலயோ, கிரகஸ்தானா இருக்கிறதுனாலயோ, சன்னியாசியா இருக்கிறதுனாலயோ, தண்ணீர் தபஸ் பண்றதுலயோ, அதுல நெருப்புல பண்றதுலயோ பிரயோஜனம் இல்லை சார். தம் ஆத்மஸ்தம் ஏன பட்சம், தன்னுடைய ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய அந்த பேரம்பலத்துல இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானம் தான் இங்க சிற்றம்பலத்துல நகராகாசத்திலேயே இருக்கார் அப்படின்றதை உணர வேண்டும். அப்படி உணரக்கூடியவனுக்கு தான் தேஷாம், இப்படி உணர்வுதான் சுகம் சாஸ்வதம், அந்த பேரானந்தம் எனக்கூடியதான அந்த ஆனந்த நிலை அவனுக்குத்தான் அடைகிறது. ந இதரேஷாம், பாக்கி பேர்களுக்கு சுகம், அவர்களுக்கு வரக்கூடிய சுகங்கள்லாம் அழிவுடன் கூடின சுகம், இவனுக்கு தான் அழிவற்றதான ஒரு சுகமானது கிடைக்கும், இது பிறருக்கு கிடைக்காது அப்படின்னு கட்டோபனிஷர் சொல்றது. திருநாவுக்கரசர் தேவாரத்துல ஒரு அழகா சொல்றார், கங்கையாடினேன் கங்கையாடினேன். கங்கையாடி என்ன பிரயோஜனம், கங்கையில நீராடினேன். காவேரி ஆடிலன், காவேரியில நான் ஆடி ஒன்றும் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, திருப்பரந்துறையில இருக்கக்கூடிய சிக்கனை பிடித்தேன் சிவபெருமானே எங்கிருந்து எழுந்து வருவது இனியே. அதுதான் அவருக்கு திருநாவுக்கரசர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் பண்ணார். அவருக்கு சொல்றார், கங்கையில் கங்கையாடிலன், கங்கையில போய் நான் குளிச்சது இல்லப்பா. காவிரி ஆடிலன், காவேரியில போய் குளிச்சது இல்ல. பொங்கு தன் குமரி துறை ஆடிலன் அப்படின்னு சொன்னதுனால இங்க என்ன, பவானியில முக்குடல்னு ஒண்ணு இருக்கு, சங்கமேஸ்வரர் இருக்காரு, அங்க போய் ஆடியது இல்ல. இல்ல குமரித்துறை இல்லையா, அங்க போய் கன்னியாகுமரியில போய் அங்க நான் குளிச்சதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பண்ணதில்லை. அல்லது இங்க பாருங்க, கொங்கு தன் குமரித்துறை அப்படின்னு சொன்னதுனால முக்கூடல் அங்கேயே இருக்கு இல்லையா. அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் மூணு இருக்கக்கூடிய அந்த முக்குடல் இருக்கக்கூடிய குமரித்துறை ஆடிலன், அங்கேயே நான் போய் குளிச்சதெல்லாம் இல்லை. ஓங்குமா கடல் ஓத நீராடி இல்லையா, இப்படிப்பட்ட கடல் நீர்கள்லாம் நின்று அங்கெல்லாம் போய் நீராடினதெல்லாம் இல்லை. எங்கும் ஈசன் எண்ணாதவர்க்கு இல்லையே அப்படின்னா, ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கும் பொழுது எதுக்கு சார் அங்க போகணும் இங்க போகணும், எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் தானே இருக்கிறார், ஆனால எங்க திருப்பரந்துறை ஒன்று போதாத அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார் திருநாவுக்கரசர் இல்லையா. அதே ஐடியாவை நீங்க சொன்னார், குகையில இருங்க, வீட்லயோ வெளியிலயோ இதுலயோ நெருப்புலயோ மலையிலயோ கனல்லையோ கடல்லையோ எங்க வேண்டுமானாலும் வசிக்கட்டும், அதனால அவனுடைய வாழ்வினால பயன் என்ன, அவனுடைய மனத்துல திருவடிகள்ல அவனுடைய மனசு இருக்க அது போய் ஒட்டுன்றதுன்னா அதுக்கு பேர் தான் சார் யோகம். அவன் தான் சார் சிவயோகி, அவன் தான் சார் பரமசுகி அப்படின்னு சொன்னார். குஹாயாம் ஏஹேவா பகிரதிவனேவா அத்ரிஷிகரே ஜலேவா வண்ணவா வசது வசதே கிம்பத பலம் சதா யஸ்யேவ அந்தக்கரணமிதி சம்போ தவ பதே ஸ்திதம் சேத் யோகோதௌ சச பரமயோகி சச சுகி. அடுத்து 13வது ஸ்லோகம். அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாம்
அந்தம் பரம கிருபையா யாதும் உச்சிதம் மதன்யः கோ தீனः தவ கிருபண ரக்ஷாதி நிபுணः ததன்யः கோ வாமே த்ரிஜகதி சரண்யः பசுபதே வதன்யः மே கோவா எனக்கு யாரு காப்பா உன்னை தவிர இதுதான் உலகத்திலையும் எனக்கு வேண்டியது அந்த சிவபக்தி ஒண்ணுதான் சிவனை தவிர எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். அவருடைய வினயத்தை பார்க்கணும். இவ்வளவு பெரிய பாண்டித்யத்தை உடைய ஆச்சாரியார் நீ வரைக்கும் அவரை மாதிரி ஒரு இன்டெலக்சுவல் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிக் கொண்டிருக்க. அவர் தன்னை எப்படி ஒரு தீனனாக நினைச்சிருப்பாரு. தன்னை அவர் எப்போதுமோ அந்த சௌந்தரிய லகரியில கூட அவர் சொல்லிருக்கா அநேக தன்யோகம் இல்லையா, நான் இதனால உங்களுடைய பார்வைப்பட்டதுன்னு நான் தன்யனாவா, நான் தரிதனாவே எவ்வளவு நாள் இருக்கிறது அப்படின்னு கனகதாராஸ்தவத்துல அப்படிதான் கேட்கிறார், சௌந்தரிய லகரியில அப்படிதான் கேட்கிறார், சிவானந்த லகரியில அப்படின்னா அந்த வினயம்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியுது. அசாரே சம்சாரே, இந்த சம்சாரம் எப்படி இருக்கு பாருங்க இல்லையா. எல்லாரும் இந்த சம்சாரத்துல மாட்டிக்கொண்டு சாரம் இல்லாத ஒரு சம்சாரத்துல மாட்டிருக்காங்க. சம்சாரே கிம்சாரம் கேட்டாரு இல்லையா, கிருஷ்ணோத்தரம் மாடினாங்க. இந்த சம்சாரத்துல என்ன சாரம் இருக்கு ஆனா எல்லாரும் மாட்டின்னு முடிக்கிறாங்க. இதான் காதே காந்தா கஸ்தே புத்திரஹா சம்சாரோ அதீவ விசித்திரஹா கஸ்யத்வம் உதயாதஹா அப்படின்னா தத்வே சிந்தைய எதி தரிஹ புராதஹா அப்படின்னு பஜகோவிந்தல சொல்றது. யாரு காத்தே காந்தா, யார் சார் உங்க வயசு, யார் உங்களுடைய புத்திரன், எல்லாம் யோசிக்க வேண்டாமா இல்லையா. எல்லா சம்சாரத்துல மாட்டிட்டு இந்த மாயையில மாட்டிட்டு முடிக்கிறான் சார். இதெல்லாம் நீங்க பார்த்தா அந்த தத்துவத்தை பாக்கணுங்க. அது ரொம்ப விசித்திரமா கசியத்துவம் புத ஆயாது தத்துவம் சிந்தைய ததிக பிராத. ஹே பிரதர், நீ யோசிச்சு பாரு, நீ இப்ப வாழ்க்கிற வாழ்க்கை என்ன, எங்கேருந்து வந்த, எங்க இருக்காங்க, இவங்க எவ்வளவு நாள் கூட வர போறாங்க, எல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும், உங்ககிட்ட தம்பு இருக்கிற வரைக்கும் இவர்கள் எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க. எல்லாம் கதவதி வாயு தேகாபாயே பாரியா வித்யதி தஸ்மின் காயே அப்படின்னு ஆயுது உங்க கையில் பூச்சி காத்து இருக்கிற வரைக்கும், அங்க பரமசிவன் உங்களுடைய இருதயத்துல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் மதிப்போம். அது போயிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அது என்னாச்சு, அது பிரேதம் அப்படின்னு ஒரு செயல். இதுக்கப்புறம் அவர் இல்லை அது அப்படின்ட்டு பாண்டோன்னு இவ்வளவு நாள் தாம்பத்தியத்தோட இருந்த 50 வருஷமா இருந்த தாம்பத்தியம் சார், வயசுதான் முதல்ல கேட்பா பையனை பார்த்து எப்படா எடுக்க போற அப்படின்னு சொல்லுங்களா. இல்ல சார் 30 வருஷம் தாம்பத்தியம், நீங்க 50 வருஷம் தாம்பத்தியம், ஒரு 2 நாள் உங்களையும் உங்க ஆட்டுக்காரையும் இந்த ரூம்ல வச்சிடலாம், நீங்க பாட்டுக்கு இருங்க, நாங்க 4 நாளைக்கு பிரேதத்தை எடுக்கலான்னு ஒத்துக்கோங்க. அவதான் முதல்ல கூப்பிடுவான், பையனை கூப்பிட்டு ராசிகளுக்கு சொல்லியாளான்னு கேட்பான். பாரியா வித்யதி தஸ்மின் காயே. இதுதான் அசாரமான இந்த சம்சாரத்துல அசாரே சம்சாரே பயனற்றதாக இருக்கக்கூடிய இதுல நிஜ பஜன தூரே. நிஜ பஜனம் என்ன தெரியுமா, பக்தி சாமக்ரி எல்லாம் எது கரியசி அப்படின்னு சொல்றாரு. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஏவ பக்தி நித்திய விதியது. பக்தி சாமகிரிகள் எல்லாம் எது ரொம்ப வசதி தெரியுமா, தன்னைத்தானே தெரிந்து கொள்ளணும்னு அனுசந்தானம் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் நிஜ பஜன. நிஜ பஜனம்னா என்ன அர்த்தம் அது இல்லையா, நிஜ பஜனம் அப்படின்னா தன்னைத்தானே பஜிப்பது அப்படின்றதுதான் உண்மையான பஜனம், அனுசந்தானம். நிஜ சுவாத்ம இல்லையா, நிஜமான தன்னுடைய ஆத்மாவையே தான் இருக்கிறது அப்படின்றதை அனுசந்தானம் பண்ணுவதுதான் உண்மையான பக்தி இல்லையா. நிஜ பஜன தூரே ஜடதியா, இந்த சம்சாரத்திலிருந்து அது ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா. அது இந்த அசடுகளுக்கெல்லாம் இந்த வேதாந்த பற்றி தெரிய மாட்டேங்கிறது. அதனால ஜடதியா பிரமந்தம் இல்லையா, இப்படி சுகல்கிறவனாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாரையும் சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா ஆச்சாரியர் பாருங்க, இதுதான் மனசு தன்னை எப்படி சொல்லிக்கிறார், அந்தம்மாம் நான் குருடனா இருக்கேன், வேதாந்த சாஸ்திரம் தெரியாம இப்படி இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு கொண்டாட்டி கொள்ள குழந்தை அப்படின்னு நான் சுத்தி கொண்டிருக்கிறேனே இல்லையா. அந்தம்மாம் யார் சொல்றது, ஆச்சாரியால். பரம கிருப்பையா பாபு பூஜிதம், இப்படி இருக்கக்கூடிய என்னை யாருப்பா காப்பாத்துவா, நீதாமா காப்பாத்து.
பரமசிவனே பாதும் உச்சிதம், நீர் தான் என்னை காப்பாற்றணும். தீனஹா மதன்யஹா, என்ன காட்டிலும் ஒரு தீனன் யாராவது இருப்பானா சொல்றாங்க. என்னை காட்டிலும் ஒரு தீனன், ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சன் யாராவது இருப்பானா அப்படின்னு தன்னை யாரு சாட்சாத் பரமசிவர அவதாரம் இல்லையா, வேதாந்தத்தை பரப்புவதற்காக அத்வைத சாஸ்திரத்தை நிலைநிறுத்துவதற்காக வந்த அந்த மோஸ்ட் இல்லையா ரெஸ்பெக்டட் இன்டெலெக்சுவல்னாக்க இது யாரு, அவர் தன்னை சொல்லிக்கிறார். நான் தீனஹா, தீன சுபாவம் இருக்கக்கூடிய மதன்யஹா, யாரு இல்லையா, என்னை விட வேறான தீனன் யாராவது உலகத்துல இருக்கானா, தவகஹா, உனக்கு வேற யார் இருக்கான் இல்லையா, ஆனா உமக்கோ என்ன பேரு, ரக்ஷகர் அப்படின்னு பேரு, சிவபெருமான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப வசதி சார் சிவபக்தி, சிவன் இருக்காரு அவரால் முடியாது, ராமதேவன மாதிரி சார் அவரு கற்பக விருட்சம் மாதிரி. இந்த பேரெல்லாம் உனக்கு நிலைக்கணுமா வேண்டாமா, நிலைக்கணுமா வேண்டாமா இல்லையா, என்ன மாதிரி ஆளுங்க இங்க சஃபர் பண்ணிட்டு நாங்க இருக்கோம், உனக்கு நல்ல பேர் எங்கேயாவது கிடைக்குமா உனக்கு, நீதான் பகவான்னு. அதனால நீ என்ன பண்ண, கிருபண ரக்ஷா நிபுணக, தீனர்களை ரட்சிக்கிறது தான் உங்களுடைய வேலை இல்லையா. ஒரு பகவான் என்ன பண்ணாரு, அவருக்கு வெறும் நல்லது பண்றது தான் தானே, தீனர்களை ரட்சணம் பண்றதுதான் அவருக்கு தெரியும். மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லியிருக்கேன் நான் இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துவோம். குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், பாரெல்லாம் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே எல்லார் கையிலையும் அவர் வந்தார். கிளம்பிட்டமா அப்படின்னு கேட்டார். கிளம்பிட்டமான்னு கேட்டா அங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு தர்மர், எல்லாம் உட்கார்ந்துருக்கா, குந்தி உட்கார்ந்துருக்கா. போனோன்னு இப்போ தர்மருக்கு இப்போ ஒரு இக்கட்டான நிலைமை. எஸ்ன்னு சொன்னா என்ன அர்த்தம், எங்க ஆத்த விட்டு கடவுள் போறான்னு சொன்னா ஓகேன்னு சொல்ல முடியுமா, இவ்வளவு நாள் இந்த கடவுள் எங்க ஆத்துல இருக்காரு, நான் போட்டோமா அப்படின்னு கேட்டா போனாக்கா என்ன அர்த்தம், கடவுளை பார்த்து போன்னு சொல்லலாமா, அது தப்பு இல்ல. சரி போகாதேன்னு சொல்லலாமா, கடவுளுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அவர் என்ன என்னுடைய பக்திக்கு வச்சு எல்லாத்துலயும் உட்கார்ந்து இருக்க முடியுமா, அதுவும் நியாயமா இல்லை, அதுவும் சரியா இல்லை. போன்னு சொன்னாலும் தகராறா இருக்கு, போகாதேன்னு சொல்ல முடியல, என்ன பண்றதுன்னா அங்க அந்த சமயத்துலதான் கரெக்டா குந்தி வந்தா. குந்திக்கு உரிமை இருக்கு இல்லையா, அவருடைய அண்ணா பையன் தானே. அவன் என்ன பண்ணா, கிருஷ்ணா நீ போறான்னு சொல்ற, உன்னை நாங்கெல்லாம் தடுக்க முடியுமா, நீ சாட்சாத் பரமாத்மா எல்லாருக்கும் தெரியும், உன்னுடைய காரியத்தை பண்ண. ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ கஷ்டம் கொடுக்கற வரைக்கும் தான் நாங்க எல்லாம் உன்னை நினைப்போம், எங்களுக்கு கஷ்டம் வரலன்னா உன்னை நினைக்கும், அதனால எங்களுக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுப்பான் அப்படின்னாரு. இது என்னடா ரொம்ப போச்சு, என் கையில இல்லாத பவர் இது, என்னால ரட்சணம் மாத்திரம் தான் பண்ண முடியுமே தவிர யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க முடியாது இல்லையா. நம்ம இந்த விஷயம் தெரியாம நம்ம எல்லாம் எனக்கு மட்டும் இந்த பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நம்ம நினைச்சிருக்கோம். பகவானால முடியாத காரியம்னு உலகத்துல ஒண்ணு இருக்குன்னா அது என்ன தெரியுமா இல்லையா, பக்தர்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுன்றது அவருக்கு கைவராத கலை. அவர் கெட்டவர்களை தான் பரித்திராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம், அவர் துஷ்கரம் பண்றவர்களைத்தான் அவர் விநாசம் பண்ணுவாரே தவிர இல்லையா, சாதுக்களுக்கு எப்படி அவர் இதை கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்கு பேரு என்ன, கிருபண ரக்ஷ அதி நிபுணகா, கிருப்பணர்களுக்கு ரொம்ப கிருப்பணமான தீனர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரட்சணை பண்றது அப்படின்றதுலதான் அவருக்கு பேரும் புகழுமே, நிபுணர் அவர் தான் இல்லையா. அப்படி இருக்கும்போது கிருப்பண ரக்ஷ அதி நிபுணகா, தீனர்களை ரட்சிப்பதுல அதி நிபுணகா, மிகவும் சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடிய அவர்தான் சரண்யகா, அவர்தான் இந்த உலகத்திலேயே புகலிடம், அவரைத்தான் தலை வணங்க வேண்டும் இல்லையா. என்னுடைய ராமச்சந்திர என்ன சொல்றாரு, விபீஷணன் கேட்டு என் காலடியில சரண்யம் அப்படின்னு ஒருத்த விழுந்துட்டான்னா அவரை காக்கிறது தான் என்னுடைய விரதம், தது விரதம் மம அப்படின்னு ராமாயணத்துக்கு சொல்றாரு. இப்படி என்கிட்ட யாரு சரணடைகிறானோ அவரை ரட்சிக்க வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. இப்படி இருக்கக்கூடிய சரண்யர் நீங்க. பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்ற நம்ம விதிதானமயா விஷதைக கலான கிஞ்சன காஞ்சன அஸ்தி குரு அப்படின்னு சொல்லி பவசங்கர தேசிகமே சரணம், சரண்யம் சரணம், அவருதான் சரணாலயம் நமக்கு.
இப்படி ரட்சிக்க கூடியவராக இருக்கக்கூடியவர், புகலிடமாக இருக்கக்கூடியவர் அவர்தான். அவர் அத்வதன்யா, அப்படி இருக்கும் பொழுது அத்வதன்யா, உம்மை காட்டிலும் வேறு ஒருவரை திரிஜகத்தி, இந்த மூணு உலகத்திலையும் மே கோவா, யார் சார் இருக்காங்க எனக்கு? நீங்க தான் இருக்கீங்க, இல்ல நீங்க தான் தலைவரா இருக்கீங்க. நீங்களா இந்த சாரமில்லாத சம்சாரத்துல மடையனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், குருடனாக இருக்கோம், உங்களுடைய பெருங்கருணையோ என்னை காப்பாற்ற வேண்டும். அப்படி இருக்கிறதுல நீங்க என்ன மாதிரி ஆளுங்களை முன்னுக்கு கொண்டு வருதுதான் உங்களுடைய பிரதம, அதுலதான் நீங்க நிபுணர். இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகிலும் எளியோரை காப்பாற்ற இருக்கக்கூடிய உங்களை தவிர வேறு யாரையாவது நாங்கள் சரண் புகுவோமா? மாட்டோம் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். அசாரே சம்சாரே, பொய்யான இந்த உடலோட சேர்ந்து இதனால போய் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இந்த சிதாபாசனை போய் நானு நினைச்சிட்டு இந்த பாடிக்கே எனக்கு சம்பந்தம் இல்லை, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா அகம், அப்படி இருக்கும் பொழுது இதோட பண்ணி இதுக்கே அகம்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லாத இந்த உடம்பு இந்த மனசுல நானேன்னு கொண்டதே அது ஒரு தப்பு. அதனால என் கூட இருக்கிறதெல்லாம் என்னுடைய மனைவி, என்னுடைய மம 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 அப்படின்னு அகமே தப்பு, இதுல மம வேற வந்துடுது. இப்படி பிறவி சுழல்ற சம்சாரத்துல மாட்டிட்டு மதிமயக்கத்துல இப்படி இருக்கும். அதனால இந்த சம்சாரமானது அசாரே சம்சாரே, பயனற்றதான ஒரு சம்சாரம் இது. இதுல எது உண்மை? நிஜ பஜன தூரே, நிஜஸ்ய பஜனம், நிஜஸ்ய ஸ்வஸ்வரூபஸ்ய பஜனம் இல்லையா, சுவாத்மான அனுசந்தானம் செய்வது அப்படின்றதுதான் இதுல உண்மையிலேயே சாரம். அதை விட்டுட்டு எது பண்ணாலும் இந்த சம்சாரத்துல அசாரம் தான் அப்படின்னார். அதே மாதிரி தன்னை அந்தன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்தன்னா என்ன அர்த்தம்? குருடன்னு நம்ம அர்த்தம் பண்ணிடுவோம். குருடன் இல்ல, வேதாந்தத்துல என்ன அர்த்தம்? ஆத்ம அனாத்ம விவேக சூன்யா யஹா சஹா அந்தஹா. ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ண தெரியாதவன் யாரோ அவன்தான் இல்லையா, அவன்தான் பிராந்தன். அவன் என்ன பண்றான்? பிரமந்தம், இப்படி பிரமிச்சு பிரமந்தம் சுற்றி வருகிறான். அந்த கடதியா மந்த புத்தினால பிரமந்தம் அந்தம், இப்படி பிரமிக்கிறான். என்ன பிராந்தம்? காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சோராய மதி வைச்சித்ரா கஸ்யத்வம்பா குதாயாதா தத்துவம் சித்தே எதி அப்ராதா அப்படின்னு ஆச்சாரியார் சொன்ன மாதிரி இல்லையா. அவன் இதெல்லாம் விசாரம் பண்ணவே இல்லை, ஏதோ தாந்தோன்றத்தனமாக இருந்து விட்டான். இதெல்லாம் விசாரிச்சு பார்க்கணும் யாரு என்ன அப்படின்னு பண்ணணும். இப்படி எதனால? இந்த ஜடமான தேகத்தை நான் நினைச்சிட்டு இந்த ஜடமான ஒரு புத்தியை நான் என்னமோ புத்திசாலின்னு நினைச்சிருக்கேன். அந்த புத்திக்கு நான் இருந்தாதான் அந்த புத்தியான சிதாவாசம் தான் வேலை செய்யறதுன்றது தெரியல. சைதன்யம் இல்லைன்னா அந்த புத்தி எப்படி வேலை செய்யும்னு தெரியாம நான் தான் புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது சரியா, பரம கிருப்பையோட இருக்கக்கூடிய இவர் எப்படிக்கார கிருப்பன பரம கிருப்பையா பாத்து முச்சிதம், பரம கிருப்பையா மிகுந்த கருணையோட அசாரே சம்சாரே நிஜ பஜன துரை, ஆத்ம ஞானத்திற்கு அனுகூலம் இல்லாததாக இருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல மந்த புத்தியினால பிரமந்தம் சுத்தி வருகிற இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாத என்னை போன்ற குருடர்களுக்கு நீங்கள் தான் பரம குருப்பையா பார்த்து பூச்சித்தம், நீங்கள் அல்லவா என்னை காப்பாற்ற முடியும், வேற யார் என்னை காப்பாற்ற முடியும்? அதனால தவ மதன்யா தீனஹா கஹா, உங்களுக்கு என்னை விட மோசமான ஏழை யாராவது இருக்காங்க உலகத்துல? தீனஹான்னா ஏழை யார் இருக்காங்க? ஏ பசுபதே மே கிருபண ரக்ஷா அதி நிபுணா, ஏழைகளை காப்பதற்கு நீங்க தலை சிறந்தவரா இருக்கக்கூடிய போது அந்யஹா, வேற யாரு இருக்காரு இல்லையா? சரண்யா திரிஜகட்டி கவா, இந்த மூணு உலகத்திலேயும் யார் சார் இருக்காரு? யாருமே இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. தொதன்யா தொதன்யப்பாணிபியாம்னு அங்கேயும் பார்த்திருக்கோம். இதே மாதிரி இவங்க இம்ன ஸ்தோத்திரத்திலையும் அப்புறம் உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க மாட்டான்னு சொல்றாரு புஷ்பதத்தர். இப்படி நிறைய இடத்துல சிவனை தவிர வேறு ஒருத்தர தன்யா இதரேஷாம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல நம்ம பார்த்தோம். ஏகோ வசி சர்வபூதாந்தராத்மா ஏகோ ரூபம் பகுதா எக்கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏன பசியந்தி தீராக தேஷாம் சுகம் சாஸ்வதம்
ந இதரேஷாம், உங்களை தவிர வேறு யாரை சரண் புரிகிறானோ அவர்களுக்கு ஏது கதி அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கார். பகவானும் தேசாம் ஏவானுகம் பார்த்தம் அகமஜானஜம் தமஹ நாசயாம் ஆத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு இதே விஷயத்தை 10வது சாப்டர்ல பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் வைக்கணும். அடுத்தது 14வது ஸ்லோகம். பரமசிவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பக்கூடிய தீனபந்து. பிரபுஸ்துவம் தீனானாம் கலு பரமபந்து பசுபதே பிரமுக்யோஹம் தேஷாம் அபி கிமுத பந்துத்வமனயோஹ த்வமேவ க்ஷந்தவ்யா சிவம் மதபராதாஸ்ச சகலாஹ பிரயத்னாத் கர்த்தவ்யம் மதவனவிதமம் பந்து சரணிஹி. அது அவனம் இமம் பந்து சரணிஹி. பிரபுஹு த்வம் தீனானாம் கலு பரமபந்துஹு பசுபதே பிரமுக்யோஹம் தேஷாமபி கிமுத பந்துத்வம் அனயோஹ த்வமேவ க்ஷந்தவ்யாஹ சிவபதம் சிவம் மத் அபராதாஸ்ச சகலாஹ. ஏ சிவ மத் அபராதாஸ்ச சகலாஹ பிரயத்னாத் கர்த்தவ்யம் மத் அவனம் இமம் பந்து சரணிஹி. ஏ பசுபதே பிரபுஹு, ஏ பசுபதே, ஜீவர்கள் எல்லாம் பசுக்கள். இந்த ஜீவர்களை எல்லாம் கட்டி மேய்ப்பவர் யாரு? கோபாலன் யாரு? அந்த பசுபதி. அந்த பசுபதியான கோபாலனானவர் பிரபுகு தீனானாம் பரமபந்து. எங்களை மாதிரி எளியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் இந்த உலகத்துல யார் சார் இருக்காங்க? நீங்க தான் பரமபந்து. எங்க எல்லாருக்கும் யார் வேணாலும் கோயிலுக்கு போவோம், யார் வேணாலும் எங்களுக்கு உரிமை இருக்கு. எல்லாருக்கும் சிவனை ஆராதிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. பெரிய பணக்காரனா இருக்கா வீட்டுக்கு போய் பண்றன்ற உரிமை எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கிடைக்காது. ஆனா இங்க பரமேஸ்வரன் எப்படி இருக்காரு? எங்க பரமேஸ்வரன் எல்லா தீனர்களுக்கும் பரமபந்து. அவருக்கு அவர் எல்லாத்தையும் கவனிப்பார். தேசாமப்பி அகம் பிரமுக்கிய. அந்த குரூப்லயே நான் ரொம்ப ஒரு யூனிக்கான பரமலூசு. நான் என்ன, இவருக்கு எல்லாருக்கும் அவர் உறவினர் தான். ஆனா என்ன மாதிரி ஒன்றரை நாள் இருக்கான் பாரு, அவனுக்கும் அவர் பந்துனா அது என்ன ஆச்சரியம். ஆச்சாரியார் எப்படி தன்னை இறக்கிக்கிறார் பாரு. அகம் பிரமுக்கியா தேசாமப்பி, அவர்களுக்குள்ள நான் ரொம்ப எளியவன். அனையோகோ பந்துத்துவம் கிமுத, எனக்கும் இப்படி பந்துத்துவத்தை காமிக்கிறீர, உங்களுடைய கருணையை என்னன்னு நான் சொல்றது போங்க இல்லையா. மங்களகுணம் சிவ மத் சகலாக அபராதாக. ஏ சிவனே, என்னுடைய அபராதங்கள் எல்லாத்தையும் நீதான் பொறுத்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ரு குக்ஷௌ ஸ்திதம் மாம் வின்மூத்ராதி மேத்ய மத்யே கலயதி நிதராம் ஜாடரோ ஜாதவேதாஹ யத்யத்வை துக்கம் விதயதி நிதராம் சக்யதே கேன வக்தும் சந்தவ்யோ மே பராத சிவ சிவ சம்போ ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். என்ன காரியம் பண்ணிருக்கமா, அம்மாவுடைய வயிற்றுல உட்கார்ந்து என்னுடைய கர்மாவனால போய் மாத்ரு குக்ஷம் கலையத்தி கலுஷம், அது உள்ள இருக்கக்கூடிய வின் மூத்திரம் வேத்தியம், இதுக்கு நடுவுல போய் நான் அம்மாவுடைய வயிற்றுல இருந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பண்றேனே அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படுத்தவாங்க. நானும் கஷ்டப்பட்டு எங்க அம்மாவையும் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணேனே, இதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன காரியம் பண்ணேனோ. அதனால சந்தவ்யோமே அபராத சிவ சிவ சபோ சிவபோ மகாதேவ சம்போ, ஹே மகாதேவ சம்போ, நான் பண்ண இந்த அசட்டு காரியங்களை எல்லாம் சந்தவ்யா இல்லையா அபராத க்ஷமாபணம். நம்ம டெய்லி கற்பூர ஆர்த்தி காமிக்கிறோமே, அதனுடைய தாற்பயம் என்ன? அபராத க்ஷமாபணார்த்தம் நீராஜன விதி அப்படின்னு சாஸ்திரம். நாம நீராஜனம் பண்றதுக்கு டெய்லி இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அபராத க்ஷமாபணத்துக்காகத்தான் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். இத அழகா சொல்றாருங்க. மம அபராதாக துவயா சந்தவ்யா ஏவ, நான் பண்ண இந்த அபராதங்களை எல்லாம் நீங்கள் தான் மன்னிக்க தகுந்தவர். மத் அவனம் பிரயத்னா, ஆகையினால என்ன கொஞ்சம் அவனம், அவனம் அப்படின்னாக்க காப்பாத்துறது. சகனா அவது சகனோ குணத்தோ சகவீரியங்க அவது அப்படின்னாக்க பாத்து அப்படின்னு
அப்படின்னு அர்த்தம். எப்படி பண்ணோம்? பிரயத்தனாத்து கர்த்தவியம். என்ன மாதிரி ஒரு உதவாக்கரைக்கு நீங்க கருணையோட இருந்து எனக்கு நல்லது பண்றது இந்த சிரமம் தான் எனக்கு தெரியுது இல்லையா. நான் பண்ண அசடித்தனத்துக்கு என் புத்திய வச்சுட்டு என்ன என் கர்மா வச்சு சிரமம் தான் இருந்தாலும் வேற யாரும் எனக்கு இல்ல. ஆகையினால நீர் தான் அதை பொறுத்து கொண்டு எனக்கு அபராதத்தை மன்னித்து அருந்து என்னையும் காப்பாற்றணும் அப்படின்னு பிரயத்தனாத் கர்த்தவியம். அப்படி வார்த்தை எல்லாம் போடுறாரு. இயம் பந்து சரணிஹி. இதுதானே சார் உங்களை மாதிரி பந்துக்கள் உண்மையான பந்துவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ஏழைகள் எல்லாம் முன்னுக்கு எடுத்துக்கணும் தானே பந்து சரணி. சில காசு எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? தன்னுடைய உறவினக்காரங்கள்லாம் முன்னுக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க இல்லையா. அப்படின்னு இந்த மார்வாடிகள் நாடார்கள்லாம் இப்படி சொல்றது வழக்கம். இதுதானே பந்து சரணிகின்னா என்ன அர்த்தம்? பந்துக்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் முன்னுக்கு வரணும் இல்லையா. எல்லாரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தானே. இதானே சார் நடைமுறை. அப்படி இருக்கும் பொழுது சிவனே நீர் தானே என்னை காப்பாற்றணும், இதுல என்ன அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆனா மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தஜேயம் கதஞ்சன சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாமி ஏதத் பிரதம் மம. வால்மீகி ராமாயணத்துல பாருங்க, மித்திரபாவேன சம்பிராப்தம். ஒருத்தர் என்கிட்ட நட்பு கொண்டு என்ன வந்துட்டாருனாங்க, என் காலில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. விபீஷன் ஓதுபோது சொல்றார், நெஜேயம் கதஞ்சன, அவரை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சகிருதேவ பிரபன்னாவே, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒரு தடவை ஒருத்தன் பண்ணாலே சகிருதேவ பிரபன்னாய, ஒரு தடவை என்ன நமஸ்காரம் பண்ணாலே நான் அவனுக்கு விட மாட்டான் இல்ல. தவாஸ்மி இதிச்ச யாச்சதே, நீங்கள் தான் சரணம் அப்படின்னு சகிருதேவ பிரபன்னாய ஒரு முறை வந்து தவாஸ்மி நீங்க தான் சார் எனக்கு அப்படின்னு பிரபன்னாயச்ச யாச்சதே, யார் ஒருவன் கேட்கிறானோ சரணடைந்து விட்டு கேட்கிறானோ அவனுக்கு அபயம் சர்வபூதேப்யா, அவனுக்கு அபயத்தை கொடுப்பேன். பகவானா நான் எப்படி அபயம் கொடுப்பேன்? ஏதோ அவனுக்கு காசு கொடுக்கறதோட மட்டும் இல்ல, சர்வபூதேப்யா அபயம். அவனை எந்த ஒரு பூதங்கள்னாலும் இன்னைக்கு அவனுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அபயத்தை கொடுக்க ததாமி கொடுப்பேன். இது உங்களுக்கு பார்த்தா சிரிப்பாருங்க. ஏதத் விரதம் மம, இது என்னுடைய விரதம் பா அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி வால்மீகி ராமாயணத்துல இல்லையா சொல்றாரு. 6வது காண்டத்துல வால்மீகி ராமாயணம் சொல்றாரு. ஆகையினால மித்திரபாவத்தோட பந்து சரணியா இருக்கக்கூடியவனுடைய கடமை என்ன? யார் நம்ம காலில் வந்து ஊர்ந்தாலும் அவர்களை பயமற்றதான ஒரு நிலையை அளிக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய பிரதம் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு சொன்னார். அப்படின்றதை வைத்துக் கொண்டு இவர் எழுதியார் இல்லையா. பிரபுத்வம் தீனானாம் கலு பரமபந்து பசுபதே பிரமுக்யோஹம் தேஷாம் அபி கிமுத பந்துத்வம் அனயோஹ त्वया एव क्षन्तव्याः शिवमदम् अपराधाश्च सकलाः प्रयत्नात् कर्तव्यम् मदवनमियम् बन्धु सरणिः. ஏ பசுபதே துவம் பிரபு, நீங்க ரொம்ப எல்லாரையும் கண்ட்ரோலர் ஈஸ்வரனாக இருக்கிறீர். தீனானாம் பரமபந்து, நீங்கள் தான் எளியவர்களுக்கெல்லாம் பரமபந்துவாக இருக்காங்க, காப்பாற்றுறவரா இருக்காரு. அதுலயும் தேசாம் அப்படி அகம் பிரமுக்காக, எல்லாத்தோட ரொம்ப தள்ளி முந்தினவனா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளியவர்கள்ல எளியவனா இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு அநேகம் பந்துத்துவம் கிமுத, உங்களை தவிர வேற யாரு பந்திருக்கா? ஹே சிவா, சகலாகா மத் அபராதாக, என்னுடைய சகல அபராதங்களையும் பொயாயேவ க்ஷந்தவ்யா, உங்களாலத்தான் சார் மன்னிக்க முடியும். ஆகையினால பிரயத்தனாது, நான் பண்ணது ஜாஸ்தி தான், இருந்தாலும் கொஞ்சம் கருணை காமிக்க, கொஞ்சம் அதிக முயற்சி. எல்லாரையும் நீங்க காப்பாற்ற, எல்லாம் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்ல பசங்க, எல்லாரையும் நீங்க காப்பாத்தீங்க, எல்லாம் வெரி குட் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னு சொல்ல, நான் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் தான், ஆனா என்னையும் நீங்க காப்பாற்றணும் அப்படின்றது இல்லையா. சந்தவ்யா பிரயத்தனாது மத் அவனம் கர்த்தவி, என்னையும் காப்பாற்றணும் சுவாமி. நீர் இயம் பந்து சரணி, இதுதானே சார் பந்துக்களுடைய வழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மொத்தனுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு பாருங்க. எளியவர்களுக்கெல்லாம் எளியவனாக இருக்கக்கூடியவர் என்ன இருக்கக்கூடிய, எனக்கும் பிரபுவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனானவன்
பாதுகாப்பு கொடுக்கிறது தான் அவசியம். காப்பாதுன்றது அவருடைய தொழில், அதை எனக்கும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் செய்த பிழையெல்லாம் மன்னிக்க வல்லவன் நீர்தான். அதனால நீங்க எப்படியாவது முயன்று என்னை பாதுகாக்க வேண்டும். இப்படித்தானே உறவினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றக்கூடிய ஒரு விதியானது உலகத்துல இருக்கு சார். அது உமக்கு மாத்திரம் எக்ஸம்ஷனா போயிடுமான்னு. அதனால இதுதான் பந்து சரணீகி, இதுதான் பந்துக்களினுடைய வழி, இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறைக்கு ஏற்ப என்னையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். இப்படியாக 14 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. 15வது ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம். அடுத்த புதன்கிழமை கிளாஸ் இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.